இன்ஜினியரிங்ல அந்த ஸ்ட்ரீம் இருக்கு, இந்த ஸ்ட்ரீம் இருக்கு. நெறைய ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதில இப்ப ரீசென்ட்டா மெக்காட்ரானிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ இந்த மெக்காட்ரானிக்ஸ் பத்திய ஃபுல் டீட்டெயில் முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில இருக்க காலேஜோட டீட்டெயில்டோட வீடியோ வந்து நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் வந்து பார்த்தோம் கீழ டைட்டிலுக்கு மேல வந்து ரிலேட்டட் வீடியோல இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஈசியும் கொஞ்சம் கம்பைன் பண்ண கோர்ஸ் அப்படி கூட வந்து சொல்லலாம். முக்கியமா சிலபஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ரெலவென்ட்டான டாபிக் வரும், எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்ட்டான டாபிக் வரும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ரோபோட்டிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் வந்து இப்படி தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரெலவென்ட்டான குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலேஜ் பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் ப்ளஸ் ஃபீஸ் எல்லாமே காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாப் ஏரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஜாப் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.